மிகப்பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிறாங்க. அது ரோகிணிக்கு அர்ஜென்ட்டா 2 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி சுத்தியோட அம்மாட்ட வாங்கியிருப்பாங்கல்ல, அவங்க இந்த மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி எனக்கு உடனே பணம் வேணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதனால ரோகிணி என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி சிந்தாமணிட்டே கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சிந்தாமணி கால் பண்ணி இந்த மாதிரி கேட்கறாங்க. இந்த மாதிரி எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு 2 லட்சம் ரூபாய் தேவைப்படுது, நீங்க கொடுங்க, நான் சீக்கிரமே திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சிந்தாமணி என்ன அப்படி திடீர்னு கேட்கற, சரி நீ ஹெல்ப் பண்ணிருக்க, அதுக்காக நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன், சீக்கிரமே அந்த பணத்தை திருப்பி தந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பணமும் தர சம்மதிக்கிறாங்க. ஆனா ரோகிணி இப்படி போன்ல பேசுறது இந்த மாதிரி ஸ்ருதியுமே கேட்டுறாங்க. தற்செயலா அந்த பக்கம் அந்த ஸ்ருதி கேட்டிருப்பாங்க. கேட்டுட்டு இந்த விஷயத்தை இந்த மாதிரி மீனாட்ட சொல்றாங்க. இந்த மாதிரிலாம் கேட்கறாங்க. அந்த மாதிரி சிந்தாமணி கூட அவங்க பழக்க வச்சிருக்காங்க, பணம்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மீனா பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை முத்துட்ட சொல்றாங்க. முத்துக்கு அப்பதான் ஒரு சந்தேகம் வருது, கண்டிப்பா அந்த சிந்தாமணி கூட சேர்ந்து இந்த பார்லரமும் சேர்ந்து தான் இந்த மாதிரி மீனோட அம்மாவோட கடையை எடுக்க வச்சிருப்பாங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி முத்துக்கு ஒரு சந்தேகம் வருது. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ருதியை வச்சு, அதாவது ஸ்ருதியோட நம்பர்ல இருந்து இந்த மாதிரி சிந்தாமணிக்கு ஒரு கால் பண்ணி இந்த மாதிரி ரோகிணி மாதிரியே பேச சொல்றாங்க. அதாவது முத்து சொன்ன மாதிரியே ஸ்ருதி இந்த மாதிரி வாய்ஸ் மாத்தி பேசுறாங்க. இந்த மாதிரி ஆன்ட்டி உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் இந்த மாதிரி நீங்க எனக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க, நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி மீனோட அம்மாவோட கடையை எடுக்க வச்சிட்டீங்களா, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள் பல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு சிந்தாமணி பாத்தீங்கன்னா என்ன மாதிரி நீ எனக்கு ஒரு உதவி பண்ண, நான் உனக்கு ஒரு உதவி பண்றேன், அவ்வளவுதான், இவ்வளவு தடவை தான் இந்த மாதிரி எனக்கு நன்றி சொல்லிட்டே இருப்ப அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஸ்ருதியை சரி ஆன்ட்டி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரோகிணி மாதிரியே பேசிட்டு இந்த மாதிரி போனை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா தான் மீனாக்கு முத்துக்கும் புரிய வருது, ஆகா அப்ப இதுக்கு பின்னாடி அந்த கேடி தான், அதாவது இந்த பார்லரமோட வேலை தான் இது எல்லாமே எனக்கு இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி முத்து மீனவும் பயங்கர கோமா வீட்டுல காத்துக்கிட்டு இருக்காங்க ரோகிணிக்காக. இன்னொரு பக்கம் ரோகிணி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த பணத்தை வாங்குறதுக்காக சிந்தாமணியோட வீட்டுக்கு போறாங்க. போயிட்டு இந்த மாதிரி ஆன்ட்டி பணம் தரீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. அது உடனே சிந்தாமணி என்னமா இப்பதான் போன்ல பேசணும் உடனே வந்துட்டு அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு ரோகிணி என்னன்ட்டு சொல்றீங்க, நான் உங்களுக்கு காலையில எல்லாம் போன் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. காலையிலேயே இல்லையே இப்ப கால் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்பரை காட்டுறாங்க. நம்பரை பார்த்தா அது ஸ்ருதியோட நம்பர். என்னன்ட்டு சொல்றீங்க, இந்த நம்பர்ல இருந்து நான் பேசுற மாதிரி கால் வந்துச்சா, ஆஹா அப்ப அது ஸ்ருதி தான், கண்டிப்பா இது மீனா முத்துவோட வேலையா தான் இருக்கும், அப்ப உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு போலயே, இப்ப மட்டும் நான் வீட்டுக்கு போனீங்க கதை ஆடு மாட்டினா பிரியாணி தான் அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க.